எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் அனு. வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒயிட் சாஸ் வீட்டில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ க்ரீமியாக இருக்கிற ஒயிட் சாஸ் தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பட்டு நான் அங்கே வச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு அடிகனமான கடையை எடுத்துக்கிறேன். இது லேசான கடை எடுக்கக்கூடாது, நம்ம அடிகனமான கடையை எடுக்கணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உருக்குன்னு நெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உருகட்டும். அதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுக்கணும். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்தோம்னா அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுக்கணும். நீங்கள் மைதா மாவு தான் எடுக்கணும், கோதுமை மாவு இருந்தாலும் ஆட் பண்ணக்கூடாது, மைதா மாவு தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துங்க. நெய்யோட கலர் மைதா மாவில் ஆட் ஆகணும். ஆட் ஆகி கொஞ்சம் லேஸ் ப்ரௌன் ஆகணும். ரொம்பவுமே ப்ரௌன் ஆகக்கூடாது, கொஞ்சமாக லேஸ் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லேஸ் ப்ரௌன் ஆகிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். முதல்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுக்கணும். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற பாலை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா மறுபடியும் மீதி இருக்கிற பாலை ஆட் பண்ணி கெட்டியாக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் பால் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துவிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பாலும் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்துவிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு கிராம்பு அதை எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற முட்டாட்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த காம்பு மட்டும் இருக்கும் அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து இதை நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்னால் காஞ்ச மிளகாய் இருக்குதுல, சிவப்பு மிளகாய், அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் திட்டு வரும். ரொம்பவுமே பவுடர் ஆகிக்கூடாது. திட்டு ஆனதுக்கப்புறமா தான் அதை நம்ம இதை ஆட் பண்ணோம். அதுக்கு பேர் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் இதையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கிராம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் ஒரு கப்பில் உங்களுக்கு அதை ஊற்றி காமிக்கிறேன். இவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப நாளைக்கு இது அப்படியே இருக்கும். இது நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யணும்னா இது டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு புது ஐடியாவோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.